சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரை சந்தித்து நலம் விசாரிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்கள். சென்னை கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் நேற்று முன்தினம் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ உடல்நலக் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து காய்ச்சல், சளி, இருமல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வைகோவிற்கு கடந்த 2 நாட்களாக மருத்துவர்கள் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வைகோவை நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரிக்க இருக்கின்றார். அதற்காக மருத்துவமனைக்கு வந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக அமைச்சர் கே.என். நேரும் அதே போன்று சேகர்பாபுவும் உடன் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக உடல்நலக் குறைவு காரணமாக 2 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வைகோ இன்னும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நேரில் சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உடல்நலம் குறித்து விசாரித்து வருகின்றார். நேரடி காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசும் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சையானது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இன்று வைகோவை சந்திப்பதற்காக வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா. லிபிகா, முன்னதாக வைகோ அவருடைய உடல்நலம் குறித்தும் ராமதாஸ் அவர்களின் உடல்நலம் குறித்தும் மருத்துவமனை தரப்பில் என்ன கூறப்பட்டிருந்தது? அவர்களுக்கு என்ன சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது? கண்டிப்பாக வைகோவை பொறுத்தவரை காய்ச்சல் மற்றும் இருமல், சளி காரணமாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வயது மூப்பு காரணமாக சாதாரண சிகிச்சைக்காக அடிக்கடி மருத்துவமனைக்கு வருவது வழக்கம். அதே போன்று தற்போது சாதாரண பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு வந்த நிலையில் தொடர்ந்து காய்ச்சல் காரணமாகவும் வைகோ அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸை பொறுத்தவரை ஆஞ்சியோ சிகிச்சையானது இன்றைய தினம் அவருக்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அவருடைய உடல்நலத்திலும் தற்போது நல்ல முன்னேற்றம் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவரும் இன்னும் ஓரிரு நாட்கள்ல வீடு திரும்புவார் என மருத்துவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி லிபிகா.